ஆனால் அகீதாவுடைய விஷயத்தில் இஜ்திஹாதே கிடையாது. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்வதை அப்படியே நம்ப வேண்டும். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்வதை அப்படியே நம்ப வேண்டும். அதிலே ஆய்வுக்கு வாய்ப்பே இல்லை. அதில் ஒன்று சத்தியம், அடுத்தது அசத்தியம், வழிகேடு. ஒன்று நேர்வழி, அடுத்தது வழிகேடு. சத்தியம் அசத்தியம், நேர்வழி வழிகேடு. இதுல இவருக்கு 2 கூலி, அவருக்கு 1 கூலி கிடையாது. இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை. இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதனாலதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ ஏனைய பிரிவுகளில் இருந்து ஒதுங்கி அவர்கள் தனியே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளில் எப்படி அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ ஒரு தனித்துவமான வழியில் பயணிக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு தலைப்பிலும் பார்க்க இருக்கின்றோம். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ பகுத்தறிவு, அதாவது இஜ்திஹாதிற்கு அகீதாவுடைய விஷயத்தில் இடம் கொடுக்க மாட்டார்கள். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். எப்போது இந்த சமுதாயத்தில் அகீதாவுடைய விஷயத்தில் பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதோ, அகீதாவுடைய குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் இஜ்திஹாதுக்குரியதாக மாற்றினார்களோ, அப்போதிருந்து வழிகேடு தோன்ற ஆரம்பித்தது. ஒரு வழிகேடு வரும், அதற்கு கவுண்டராக இன்னொரு வழிகேடு வரும். உதாரணமாக கதரியா என்ற ஒரு கூட்டம் தோன்றினார்கள் சஹாபாக்களுடைய கடைசி காலத்தில். கதரியாக்கள் என்ன செஞ்சாங்க என்றால், அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ கலா கதருடைய விஷயத்தில் குர்ஆனிலும் ஹதீஸிலும் வரக்கூடியது அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னார்கள். குர்ஆனில் என்ன வருது? அல்லாஹுடைய இல்ம் வருகிறது. அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவன், அறிந்தவற்றையெல்லாம் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். அல்லாஹுதான் எல்லாவற்றையும் படைத்தவன். அல்லாஹ் எழுதியதை அவன் நாடுகிறான், அதன் அடிப்படையில் நடக்கிறது. அதே நேரத்திலே அமல் செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறார். எனவே இதையும் நம்பி அதையும் நம்பி இரண்டையும் சேர்த்து போய்கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹுடைய நாட்டப்படி எல்லாம் நடக்கிறது. மனிதனுக்கு தெரிவு சுதந்திரம் இருக்கிறது. இதுதான் அஹ்லுஸ் சுன்னா சொன்ன செய்தி. இப்ப அறிவை கொண்டு வந்து இதுக்குள்ள விவாதிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆரம்பிச்சு ஒரு கூட்டம் சொன்னாங்க கதரியான்னு சொல்லிட்டு. இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், மனிதனுடைய செயல்களுக்கும் அல்லாஹுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. மனிதன் அவனுடைய செயல்களை அவனே படைத்துக் கொள்கிறான் என்று சொன்னார்கள். மனிதன் அவனுடைய செயல்களை அவனே படைத்துக் கொள்கிறான் அப்படின்னால், ஈமான் கொள்வதும் அவனுடைய திறமைதான், குஃப்ரும் அவனுடைய திறமைதான், தொழுவதும் அவனுடைய திறமைதான், விபச்சாரம் செய்வதும் அவனுடைய திறமைதான். இதுக்கும் அல்லாஹ்வுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொன்னார்கள். இவர்கள் தான் கதரியாக்கள். இதுக்கு காரணம் என்னன்னா பகுத்தறிவு. பிறகு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க என்றால், இதற்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்கிறதுக்கு ஒரு குரூப் வந்து சொன்னாங்க, அல்ல நீங்க சொல்றதெல்லாம் தப்பு. சரியான கருத்து என்னென்றால், மனிதன் காற்றில் அடித்து செல்லப்படுகின்ற ஒரு இறக்கையை போன்றவன். காற்று எந்த திசையில் அடிக்குதோ அந்த திசையில் இறக்க பறக்கும். அதுபோல அல்லாஹ் நாடுற பக்கம் இவன் ஓடிக்கொண்டே இருப்பான். விபச்சாரம் செய்கிறதும் அல்லாஹ்வுடைய நாட்டம்தான், குஃப்ராக இருக்கிறதும் அல்லாஹ்வுடைய நாட்டம்தான், அவன் தௌஹீதை ஏற்றுக்கொள்வதும் அல்லாஹ்வுடைய நாட்டம்தான், திருடுவதும் அல்லாஹ்வுடைய நாட்டம்தான், கொலை செய்வதும் அல்லாஹ்வுடைய நாட்டம்தான். எனவே அவனை குற்றம் சொல்ல முடியாது. இப்படி என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். இந்த வழிகேடு ஏன் தோன்ற ஆரம்பித்தது? ஏன் தோன்ற ஆரம்பித்தது? அகீதாவுடைய வசனங்களை, அகீதாவுடைய ஹதீஸ்களை இஜ்திஹாதுக்குரியதாக ஆக்கியதனால். வந்ததை அப்படியே ஏற்றுக்கொண்டிருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள்வது. இதை விட்டுவிட்டு அதை ஆய்வு செய்ய ஆரம்பித்தார்கள். இதனால் தான் உலகத்தில் முதலாவது வழிகேடு தோன்றியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அகீதாவுடைய விஷயத்தில் அகீதா மறைவானது, கைபியா மறைவானதை அல்லாஹ் சொன்னால் மாத்திரம்தான் தெரியும். இதற்குள் நம்முடைய அறிவை போட்டு ஆய்வு செய்வதற்கு எந்த சான்ஸும் இல்லை. எனவேதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்ன சொல்வார்கள் என்றால், அகீதாவின் அடிப்படைகள் குர்ஆன் சுன்னா. அகீதாவின் அடிப்படை மூலாதாரங்கள் குர்ஆன் சுன்னா.